மக்களாட்சி என்பது என்ன? ஃபர்ஸ்ட் வந்து மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாம் லிங்கன் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நமக்கான கேள்வி என்னன்னு பாருங்க. மக்களாட்சியில 4 தூண்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸோ சட்டமன்றத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை, ஊடகத்துறை அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ நமக்கான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களாட்சியில 4வது தூண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஊடகம் தான். அப்ப முதல் தூண் எதுங்க? சட்டமன்றம் தான். ஸோ சட்டத்தை வந்து இயற்றக்கூடியது இதுதான் சட்டமன்றம். சட்டமன்றம் மற்றும் மக்களவை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா சட்டமன்றம். அடுத்து 2வது தூண் பார்த்தீங்கன்னா நிர்வாகம். இந்த இதை வந்து செயல்படுத்துறது, அதாவது சட்டங்கள் இயற்றுவது சட்டமன்றத்தில், அந்த சட்டங்களை வந்துட்டு செயல்படுத்துவது எதுதான் பார்த்தீங்கன்னா நிர்வாகம் தான். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீதித்துறை தான் 3வது தூண். இது ஃபர்ஸ்ட், இது 2வது, அடுத்து இது வந்து 3வது. இந்த நீதித்துறை தான் நீதியை வழங்கக்கூடிய, நீதியை நிலைநாட்டக்கூடிய மக்களாட்சியில 3வது தூணாக பார்க்கக்கூடியது இந்த நீதித்துறை. 4வது தூணாக பார்க்கப்படுவதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊடகம் தான். ஏன்னா ஊடகம் தான் அரசாட்சிக்கு வந்துட்டு மக்களுடைய துன்பங்களை, துயரங்களை எடுத்து சுட்டிக்காட்டி மக்களுக்கு 4வது தூணாக விளங்குவது ஊடகத்துறை தான். ஸோ இதுக்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஊடகம் என்பது சரியான விடை. சரிங்களா? நன்றி.